இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ணாமலையில் நடந்தது சாருக்கும் ஞாபகம் இருக்கும். வந்தேண்டா பால்கரை ஷூட் பண்ணுறோம் ஊட்டியில். ஓகே. சாங் முடியறது லாஸ்ட் டே 4:30 மணிக்கு முடிஞ்சுட்டா நெக்ஸ்ட் டே பேக்கப் ஆகி ரிட்டர்ன் ஆகணும். 4:30 மணி டைமில் என் கேமராமேன் சொல்லி, சார் நல்ல சன்செட் வரும் சார், இதை ஷார்ட் எடுங்கண்ணா. சன்செட் வருதா? அப்புறம் டக்குன்னு பெண்புறா சாங் அவர் கம்போஸ் பண்ணியது எனக்கு ஞாபகம் இருந்தது. இன்னும் ரெக்கார்ட் பண்ணிக்கல, ஆனால் டென் 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 அந்த மாதிரி நம்ம இதில் கம்போஸ் பண்ணும்போது இருந்தது. சார் அந்த பெண்புறாக்கு லீடாக பொண்ணை அடிச்சிட்டாரு ரஜினி. அண்ணாமலை அப்படியே ஒரு வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே தனியாக நிற்கிறாரு, ஒரு ஃபீல் கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு தாட் இருந்து அந்த சீனுக்கு. 4:30 மணிக்கு முள்ள காஸ்டியூம் டே ரஜினி சார் அந்த சூட் கண்டினியூட்டி இருக்குது சார், கொண்டு வந்திருக்கேன்னா ரெடி பண்ணி அயன்மெண்ட் ரெடி பண்ணிக்க. மேனேஜரை கூப்பிட்டு, கொஞ்சம் ஒரு ரெட் கலர் கார் கிடைக்குமா? எங்கே ஊட்டியில் ஸ்கூல் மந்தில் சன்செட் 1 ஹவரில் ரெட் கலர் சார், ரெட் கலர் கார் எங்கேருந்து சார் கிடைக்கும்? இப்போ சரி பார்க்கலாம் சார். போனார். ½ அன் ஹவரில் ஒரு டூரிஸ்ட் வந்துட்டாங்க ரெட் கலர் காரில். அப்படிடா கொண்டு வந்துட்டு அவன் ரஜினி சார் காரை ஓகே சார் கொடுத்துட்டான். மேலே தள்ளி ஹைட்டில் வந்து நிறுத்திட்டோம். கொஞ்சம் ஆடு மாடு கிடைச்சா நல்லாயிருக்கும் ஒரு பையனும். சார் அதே கருத்து லக்கு. அதை கரெக்டாக போகிறோம் சார். அங்கேருந்து அடுத்த இதில் ஒரு மைண்டில் கூட்டின்னு வந்துட்டோம், ஷார்ட் எடுத்துட்டோம். கரெக்டாக அந்த இன்னைக்கு கூட சார் அந்த டைரக்டர் மணிகண்டன் ஏதோ இதில் சொல்கிறாரு, என்ன சார் ஷார்ட் அது? இல்லை சார், நானே அதான் நீங்கள் சொல்ல போகிறேன். ஐகானிக் ஷார்ட்ஸ் அது. நாங்கள் இப்போ ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணோன்னு வைங்களேன், தலைவரை போய் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிப்போம். ஆனால் அவர் பிளானே இல்லாமல் அப்போ நடந்தது. 4:30 சொல்லி 5:36 நீங்கள் சொல்லும் போது தான் தெரியும். இப்போ இதை வந்து இதுதான் ஹைலைட்டு. ஷார்ட் முடிஞ்சாச்சு, ரிஃப்ளெக்ஷன் எடுத்தாச்சு, அவர் இந்த எக்ஸ்ப்ரெஷனு முடிஞ்சாச்சு, வந்துட்டோம். எல்லாம் பேக்கப் ஆகி கீழே போகிறாங்க ஸ்கூல் மந்தில் யூனிட்லாம். நான் மட்டும் ஒரு மரத்து பின்னாடி போய் நின்று அழுதுட்டேன் சார். என்னன்னா, என்ன கடவுளே நீ எனக்கு இப்படியே பிளெஸ் பண்ணிட்ட, நான் கேட்டது கொடுத்துட்டேன்ல. ஒரு இங்கேருந்து வந்தது ஒரு கார், ரெட் கலர் கார், ஒரு ஆடு மாடு வித்தின் ½ அன் ஹவர் அரேஞ்ச் பண்ணிட்டே. அது டிவைன் மிரக்கிள்.